சங்கீதம் 124:8. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 124:8 எடுத்துட்டீங்களா? சரி, எல்லாரும் சொல்லுவோமா? நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சகாயம், உதவி, ஹெல்ப், அனுகூலம், ஸ்தோத்திரம் அப்படின்னு அர்த்தம். சகாயம் மனிதனை உருவாக்கப்பட்ட விதத்தை பார்த்தீங்கன்னா, பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும், நேற்று கூட சொன்னோம், பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவன் எப்படிப்பட்ட விதமாக தான் இருக்கிறான். உதவி, மற்றவங்களுடைய உதவி அவனுக்கு வேணும். யாருடைய உதவி இல்லாமல் நான் தனித்து வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனும் வாழ முடியாது. மற்றவங்களுடைய உதவி எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் தேவை. தாயின் கருவிலிருந்து வெளியே வருவதற்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? நீங்களாம் பார்க்குறத பார்த்தாச்சுன்னா நீங்கள் போனி அது என்ன வார்டு? பெயின் வார்டா? என்ன வார்டுக்கு போவாங்க? பிரசவ வார்டுக்கு போனவொன்னே உங்கள் பிள்ளை 10 வெளியே வந்துட்ட மாதிரிலாம் பார்க்குறீங்க. ஸ்தோத்திரம். அதுக்கும் ஒரு நர்ஸு உதவி வேணும். அப்போ தான் வெளியே வரும். வெளியே வந்த பிறகு அதை பராமரிக்கிறதுக்கு, அதை வச்சு வளர்க்குறது, அதை போய் பண்ணுறதுக்கு எல்லாருமே அதுக்கும் ஒரு உதவி வேணும். ஒரு பிள்ளைக்கு அதுக்கு ஒரு உதவி வேணும். அப்புறம் போனால் படிக்கிறதுக்கு ஒரு உதவி வேணும். கொண்டு போய் எங்கேயாவது ஸ்கூலில் விட்டு ஒரு டீச்சர் பண்ணி அப்புறம் அவங்க எழுதுறதுக்கு ஒரு உதவி வேணும். ஒரு உதவி வேணும். 4 லைன் நோட்டை வாங்கி கொடுத்து, இப்போ எப்படியோ தெரியல, அப்போ நாம் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி ஒரு டோஸ் போட்டு அப்புறம் இப்படி இடையே போடணும், அந்த 4 லைனுக்குள்ளே 2 லைனுக்குள்ளே என்ன வரணும், 4 லைனுக்குள்ளே என்ன வரணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உதவி வேணும். உதவி வேணும். எல்லா விதத்துலேயும் மனுஷனுக்கு உதவி வேணும். எங்கள் ஜென்ஃபின் கூட இப்போ உதவி வேணும். அவர் ABCD எல்லாம் எழுதி முடிச்சிட்டாரு. இப்போ ஆனாவனம் எழுதிட்டு இருக்கிறாரு. ஆனாவன்னா அவர் அவராக தான் படிக்கிறாரு. அவராக படிக்கிறாருன்னா ஆண்டவர் அவரை போதிக்கிறார். ஆனாவனா அவரே படிக்கிறார். ஆனாவனா போட்டுட்டு போட முடியல. ஏன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு சிலேபி மாதிரி இருக்கும் இல்லையா? அதை போட முடியல. அவர் உடனே என்ன சொல்கிறாரு? அக்கா, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு அவங்க அக்காவை கூப்பிடுறாரு போடுறது. பாருங்க, அப்படிதான் அவங்க படிக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் உதவி படிக்க வேணும். அப்புறம் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, எந்த வேலைக்கு போகணும், அதுக்கு ஒரு உதவி வேணும். அப்புறம் கல்யாணம் முடிக்கணும், அதுக்கு ஒரு உதவி வேணும். ஆனால் இப்போ நிறைய பெற்றோர்களுக்கு அந்த உதவி இல்லாமல் போயிட்டு. ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு ஆண்டவர் உதவி செய்தாராம், சகாயம் பண்ணாராம். எப்படி சகாயம் பண்ணாராம்? அவனுக்கு மனைவியே இல்லை, துணையே இல்லை. அதனால அவனுக்கு ஒரு சகாயத்தை உருவாக்குனார். அவனுக்கு ஏற்ற துணையை கொடுப்பேன்னு சொல்லி என்ன பண்ணாராம்? ஒரு சகாயத்தை ஏற்படுத்தினாராம். பெர்ஃபெக்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏற்ற துணையை ஆண்டவர் உருவாக்குனாராம். இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு அந்த கவலையே கிடையாது. ஆமாம், நேற்று கூட நான் வரும்போது பார்த்தேன்னு சொல்லி சொன்னேன். முதல்ல லைஃப்பை தேடு, அதுக்கப்புறம் ஒய்ஃபை தேடு அப்படின்னு ஒரு வேனில் எழுதி போட்டிருக்கிறோம். முதல்ல லைஃப்பை தேடு, அப்புறம் ஒய்ஃபை தேடு. இப்போ அப்படி இல்லையே. +1 போகும்போதே தான் நம்ம ஒய்ஃபை தேடிடுறோம், இல்லைன்னா இது பண்ண. அதனால தான் இப்போ கடைசி வரைக்கும் போராட்டமாக இருக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். பெர்ஃபெக்ட் எல்லாமே ஆண்டவர் செய்தார்னா அப்படி என்ன சொல்றது? பெர்ஃபெக்ட்னா என்னது? முழுமையாக இருக்கும். அப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர். எல்லாம் அப்படி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்கிற சகாயம்லாம் அப்படிதான். ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கவே முடியாது, நம்ம நினைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சகாயம் பண்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. பின்னால் பார்வோன் பண்றார். ஆண்டவர் அந்த நேரத்தில் பாருங்க, அவங்க நினைச்சே பார்த்துருக்க முடியாத ஒரு சகாயத்தை பண்ணார். செங்கடலை பழந்துட்டார். உங்களுக்கும் அதை செய்வார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கும் செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு வாஞ்சியாக இருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். ஆனால் யாருக்கு அவர் உதவி செய்வார், யாருக்கு அவர் சகாயம் செய்வார் அப்படி சொல்லி ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக உங்கள் நாளில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
அதுக்கு ஆதாரமாய் முதலாவது வாசிங்க. ஸ்தோத்திரம். உபாகத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னார். என்னை கவனிக்கிறவங்க மாத்த நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ஏன் இஸ்ரவேல் பாக்கியவான்? அந்த நாட்கள் இருந்த எல்லா ஜாதி மக்கள் மத்தியில இஸ்ரவேல யெகோவா தேவன் தமக்கு சொந்த ஜனமாய் தேர்ந்து கொண்டார். அவங்க ரொம்ப ஞானம் உள்ளவங்க, ரொம்ப திரட்சியா இருக்கிறாங்க, ரொம்ப பலசாலிகள் அப்படின்னா இல்லை. அவங்களை நேசித்தபடினால அவங்களை தெரிந்து கொண்டார். அவங்க எப்படிப்பட்ட ஜனமா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். கரம் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உனக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில யாருமே இல்லை அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். நம்ம அநேக நேரத்துல ஆசீர்வாதம்னா என்னதான் நினைக்கிறோம்? ஆமா, மீன் பிடிக்கிற மாதிரி தவளை பிடிச்சவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நல்ல உதாரணம். அந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு இருக்கோம். உண்மையான ஆசீர்வாதம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், என்னை பரிசுத்த ஆவியினால நிரப்பி வைத்திருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் அதுல மேன்மை பாராட்டுறீங்க? உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வதித்து இருக்கிறார். நமக்கு அது ஒரு பெரிய காரியமா தெரியுது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவம். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அதுல நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் இயேசுவை தெரிந்து கொண்டேன், ஒரு மெய்யான தேவனை அறிந்து கொள்ற பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் அதில் பெருமை பாராட்டுறீங்க? ஆமா, பாரதியார் பாடினாரா, என்னது, தமிழன் என்று சொல்லுடா, கிறிஸ்தவன் என்று சொல்லுடா, தலை நிமிர்ந்து கெட்டா நெல்லு, உனக்கு சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீ யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை. நீ கர்த்தருக்கு முன்பாக நின்னா உனக்கு சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு அக்கறை இல்லாம, ஒரு அதை குறித்து எண்ணமே கிடையாது, நான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. ஆனா அந்த உணர்வோடு கூட நம்ம வாழ்ந்தா கர்த்தருடைய சகாயம் நிச்சயமா நமக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய சகாயம் இருந்தாதான் இந்த பூமியில நீங்களும் உங்க குடும்பமும் உங்க பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய சகாயம் வேணும்னா அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டது. அவர் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். ஒரு நாளும் சொல்லாதங்க, இயேசு உனக்கு என்ன செய்தார் அப்படின்னு நீங்களும் சொல்ல, எனக்கு ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லாதங்க. என்ன ஒருத்தனும் உங்ககிட்ட கேள்வி கேட்க விடாதுங்க. நீ சர்ச்சைக்கு போனியே, உனக்கு என்ன செய்தார்னு சொன்னார்னா, நான் ரட்சிப்பின் அனுபவத்தை உடைந்தவனா இருந்தா நான் சொல்லுவேன், இயேசு எனக்காக ஜீவனையே கொடுத்துட்டாருப்பா. ஜீவனையே கொடுத்தவர் எல்லாவற்றையும் எனக்கு நிச்சயமா தருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அப்படி இல்லை, ஐயோ போனா ஒண்ணும் கிடைக்கல. எதுக்கு வந்தாங்க? ரட்சிப்பின் பெறுவதற்காக. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில சேர்த்தார். வீடு வாங்க போறவங்களை கர்த்தர் சேர்க்கல, கார் வாங்கி தருவேன் வாணி சேர்க்கல. ரட்சிப்பின் அனுபவத்துல வளர்ந்து இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதமா இருந்து நித்திய ஜீவனுக்குள்ள போகணுங்கிறதுக்காக கர்த்தர் உங்களையே நீ சபையில சேர்த்து கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை புரிந்து வாழ்ந்தோம்னா ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஏன்னா ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய நாமமே அல்லாமல், இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லும்போது சொல்றா, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது.
இயேசுவின் நாமம் இல்லாம பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒரு நாளும் ஒரு மனிதனும் பெற முடியாது. ஆனா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டான்னு சொன்னான், அவனை மாதிரி சந்தோஷமான மனிதன் இந்த உலகத்துல நிச்சயமா ஒருவனும் இருக்க முடியாது. கோடி கோடியாய் வச்சிருந்தா கூட, எத்தனை அனுபவங்கள் இருந்தாலும் கூட, எவ்வளவு படிச்சிருந்தாலும் கூட, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்துல இருக்கிற சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, ஆமேன், வேற எந்த வல்லமையும் தர முடியாது, வேற எந்த சக்தியும் தரவே முடியாது. அல்லேலூயா. அந்த நிச்சயத்தை கர்த்தர் எனக்கு தந்தார்னே எல்லாரும் சொல்லக்கூடாது. அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு கர்த்தருடைய சகாயம் உண்டு. உங்க வாழ்க்கையில என்ன குறை இருந்தா கூட அதெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். உங்க குடும்பத்துல என்ன குறை இருந்தாலும் அதை நிறைவாக்குவார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கெட்ட அலையிறாங்கன்னு சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன கெட்ட அலையிறான்னு சொல்லி. அந்த கெட்ட அலையிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவன் தான். ஆமென், அல்லேலூயா. ஆமா, சும்மா கெட்ட அலையிறதுன்னா சும்மா 2 நாள் கெட்ட அலைவோம், அப்புறம் வெக்கம் போட்டு தலையை தூக்கி போட்டு போவோம். அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஒரு நாள் வெக்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒப்பானவன் யார்? எத்தனையோ பேர் கிடைக்கல அந்த சாக்கியம், எத்தனையோ பேருக்கு கிடைக்கல அந்த பாக்கியம். ஒன்னு ரட்சித்து இருக்கிறாரு, அந்த ரட்சிப்புக்கு நீ பாக்கியவனா இருக்கிறியா? மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பாவத்தை மன்னித்தார், நான் கர்த்தருக்காக வாழ்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தியே, அதுல நீ உண்மையா இருக்கிறியா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பு. ஒரு இன்னொரு வசனத்தை வாசிங்க, அது சம்பந்தமா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இஸ்ரவேலு, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன். சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே, தேவனுடைய பிள்ளையே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். எப்படி கேடு உண்டாக்கி கொண்டாய்? என்னை விட்டு தூரம் போயிட்ட, என்னை மறந்து போயிட்ட, நான் இருக்கிறேங்கிற நினைப்பே இல்லை. நீ உலகத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற, உலகத்துக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிற. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வர, அது சில வாரம் மாத்திரம் வர, கர்த்தருடைய பந்தின்னா வந்துடுற, மற்றபடி நீ என்னை குறித்து இல்லையோ. அதனால நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்ட. இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அது கேடு உண்டாக்கிட்டான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க? தனக்கு தானே தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அவனுக்கு அவனை சூனியம் வச்சுக்கிட்டான்னு சொல்லி. அது இன்னைக்கு நிறைய ஒரு கிறிஸ்தவங்க தான் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அழைச்சது ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, ஆனா அந்த ஆசீர்வாதத்தை மறந்துட்டு வேதனை, கஷ்டம், துன்பம் தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிட்டேன். இதைத்தான் அந்த வசனம் சரியா இன்டர்பிரட் பண்ணலாம். நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்ட, வேற யாரும் பண்ணல. நீ நினைக்கிற அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்ற, நீ தான்ப்பா, நீ தான். நீ என்ன பண்ணணுமா? நீ கேடு உண்டாக்கி உண்டா. இன்னொரு இடத்துல சொல்லப்படுறது, நீ மனம் திரும்பு, ஆனாலும் என்னிடத்துல உனக்கு என்ன உண்டு? ஏன்ட்ட வா. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாரு. போ அப்படின்னு சொல்லல, என்கிட்ட வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உனக்கு சகாயத்தை பண்றேன், உன் நிலைமையெல்லாம் மாற்றுறேன், நீ படுற வேதனையெல்லாம் மாற்றுறேன், உன் துன்பத்தெல்லாம் மாற்றுறேன், உன் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு போல நீனும் ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான் நான் உன்னை அழைத்தேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தர விரும்புறேன் அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். எத்தனை பேர் திரும்பி வர விருப்பம் உள்ளவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாதம் நான் உம்மிடத்துல திரும்பி வரேன், எனக்கு உம்முடைய சகாயம் கிடைக்கட்டும் ஆண்டவர், என் வேதனை நீங்கட்டும் ஆண்டவரே, எங்க குடும்பத்தின் கஷ்டம் நீங்கட்டும் ஆண்டவரே, நாங்க குடும்பமா உம்மிடத்துல வர எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டுங்க. அபிஷேகம் பெற்றிருக்கும் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்நிய பாஷைகள் பேசுறதுங்கிறது ஆண்டவரத்துல ரகசியம் பேசுற பாசை எந்த மனுஷனுக்கு இருக்குது? ஒரு பூசாரிக்கு இல்லைங்க, ஒரு பூசாரி இருக்கும் இல்ல, ஒரு ஐயருக்கு இல்ல. அவன் சமஸ்கிருதம் சொல்றான், அவனுக்கும் புரியாது, கேட்கறவனுக்கும் புரியாது. நம்ம அந்நிய பாஷையில பேசுறோம், உள்ளத்துல நான் என்ன பேசுறேங்கிறத ஆண்டவர் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லேலூயா.
அதான் இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், அல்லேலூயா, நான் கர்த்தருடைய ஜனம், நான் கர்த்தருடைய சகாயம் பெற்ற ஜனம், அல்லேலூயா, நான் வித்தியாசமான ஒரு ஜனம். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு நினைக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார் அப்படிங்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? மகிமை பொருந்திய பட்டயமும் சகாயம் செய்கிற கேடகவுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா எந்த சத்துரும் உங்களை நெருங்க முடியாது, பிசாசு உங்களை தொட முடியாது, புள்ளி சூனியம் உங்களை நெருங்க முடியாது. ஆண்டவர் பட்டயம் கேடகமா இருக்கிறார், சகாயம் செய்யும் கேடகமா இருக்கிறார். மறைவான கண்ணிகளுக்கு நீங்க உங்க கால்கள் தப்பும், உங்க கால்கள் இடராது. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பாதுகாத்து ஆசீர்வாதமாக வைப்பார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு காரியம், யாருக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணுகிறாரா? சங்கீதம் 10:14 வாசிங்க. சங்கீதம் 10:14 யாருக்கு சகாயம் பண்ணுகிறார்? ம் 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 ஏழையானவன் தன்னை ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஹல்லேலூயா. ஏழையானவன் தன்னை ஒப்புவிக்கிறான். யார் ஆண்டவரத்துல தன்னை ஒப்புவிக்கிறாங்களோ, எனக்கு வேற வழியே இல்லை ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு வேற வழியே இல்லை, இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் எனக்கு உதவி செய்ய இல்லை, என்னை ஏறிட்டு பார்க்க ஒருத்தரும் இல்லை, ஏன்னா நான் ஏழை ஆயிட்டேன், நான் கஷ்டப்பட்டுட்டேன், என்னை எட்டி பார்க்க ஒருத்தனுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்றவன் அவரிடத்துல என்ன பண்றான்னா தன்னை ஒப்புவிக்கிறான், தன்னை ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயர் நீர். கர்த்தர் யாருக்கு சகாயம் பண்ணுவாரா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயர் நீர். யூ ஆர் த ஹெல்பர் ஆஃப் ஃபாதர்லெஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற உறவு அப்படின்னு சொன்னா தாய் தகப்பன் உறவு, தாய் தகப்பன் உதவி தான் ரொம்ப மேலானது. எவ்வளவுதான் மேலே போனாலும் சரி, தாய் தகப்பன் உதவி ரொம்ப முக்கியம். பணம் இருக்கோ இல்லையோ, அவங்க கொடுக்குற ஆறுதல், அவங்க கொடுக்குற வழிநடத்துதல், அந்த உறவு ரொம்ப முக்கியம். திடீர்னு சில இழப்புகளால் தாயை இழந்துடுறாங்க, தகப்பனை இழந்துடுறாங்க, யாருமே உதவி செய்ய யாருமே இல்லைங்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரை. ஹல்லேலூயா. எனக்கு தகப்பன் இல்லை, எனக்கு அம்மா இல்லை, அனாதையா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை கவனிக்க யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம், என்ன கவனிங்க. அதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசாங்கிற தீர்க்கதரிசிகிட்ட வந்து சொல்றா, என் கணவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு, ஆனா அவர் கொஞ்சம் அறியாமையில நடந்துட்டார். என்ன பண்ணிட்டாரு? கடன் வாங்கிட்டாரு. திடீர்னு அவர் இறந்து போயிட்டார். இப்போ கடன் திருப்பி செலுத்துறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, வழியே இல்லை. அவர் ஒருத்தர் தான் இன்கம், அவர் வச்சுதான் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு வழியே இல்லை, எங்களை கவனிக்க யாருமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்படி சொல்றேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவன் என்ன பண்றான், என்கிட்ட கொடுத்துரு, நான் உங்களை அடிமைகளாக வச்சு அவங்கள வேலை வாங்கி உன் கடனுக்கு பதிலாக அவங்கள வேலை வாங்கி நான் சம்பாதிச்சுட்டு திரும்ப கடன் அடைஞ்ச உடனே பிள்ளைய உனக்கு கொடுத்துட்றேன்னு கேட்குறான். அப்படின்னு கேட்கும்போது எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணாராம், உன்னிடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் என்ன இருக்குது. அப்போ போய் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு பக்கத்தில் எல்லாத்தையும் பாத்திரத்தை வாங்கி, ஸ்தோத்திரம், எண்ணெயா நிரப்பு அப்படின்னு எல்லாம் நிரம்பிட்டு, இப்போ வேற பாத்திரமும் இல்லை, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எலிசா சொல்றார், அந்த எண்ணெயை விற்று நீ உன் கடனை அட, மீதி இருக்கிற பணத்தை வச்சு ஜீவனம் பண்ணு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு, உதவியற்ற பிள்ளைகளுக்கு, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, இல்லைன்னா என் குடும்பத்தை விசாரிக்க யாருமே இல்லை, நான் ஒரு கைவிடப்பட்டவங்க, எல்லாராலும் மறக்கப்பட்டவங்க, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஹல்லேலூயா. நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை,
நீங்க கலங்க வேண்டியதில்லை. மனுஷன் உதவி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறி போகும். என் பெற்றோர்கள் உதவி கூட கொஞ்ச நாள் இருக்கும், செய்யணும்னு நினைச்சா கூட அவங்களால செய்ய முடியாம வேதனையில் இருப்பாங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடுவாங்க. உங்களுக்கு யாருமே உதவி இல்லை அப்படின்னு இருக்கிறீங்களா? பவுல் கூட சொல்றாரு, வாசிங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4, 16, ஒருவனும் என் கூட இல்லை, ஒருவனும் என் கூட இல்லை. யாரு கூட இல்லையா? பவுல் கூட இல்லையா? பவுலுடைய ஊழியத்துல அவருடைய நிழல் பட்டாலே அற்புதம் நடக்கும். அவர் மரித்தோட உயிரோடு எழும்ப பண்ணியிருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் மூலமாய் ஊழியத்துல நன்மை பெற்றவங்க அநேகர் இருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல ஒருவர் கூட அவர் கூட இல்லையா? எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். இதான் மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மனுஷன் எனக்கு உதவி செய்வான், எங்க சித்தா பண்ணுவா, பெரியா பண்ணுவா, அவன் பண்ணுவான், இவன் பண்ணுவான், எட்டியே பார்க்காத. நீ ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உன் சகாயம். அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஆமா, அந்த குற்றம் அவன் பாருங்க, பவுல் பாருங்க, அந்த நேரத்துல கூட நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் அவ்வளவு வசதியா இருக்கிறான், எனக்கு ஒரு உதவி பண்ண மாட்டேங்கிறான்னு. என் சொந்தக்காரன் இப்படி இருக்கிறான், அப்படி அவன் சொல்லல. கை விட்டுட்டான், அந்த குற்றம் அவன் மேல சுமர வேண்டாம், அது நல்லது சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. நல்ல ஒரு அல்லையே சொல்லுங்க. கர்த்தரோ எனக்கு துணையாகி நின்றார். எல்லாரும் கை விட்டுட்டாங்க, எல்லாரும் மறந்து போயிட்டாங்க, ஒருத்தன் கூட என் கூட நிக்கல. அல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். ஆமென். அல்லேலூயா. இப்படி இன்னைக்கு யாருமே உங்களுக்கு துணை இல்லை, யாருமே எனக்கு சகாயம் பண்ண இல்லை, என் குடும்பத்திலேயே இல்லை, வெளியிலே இல்லை. நான் இப்படி ஒரு தனிமையா இருக்கிறேன், திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. மற்றவங்க செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். மற்றவங்க உதவி செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்தார். அந்த பாட்டு பாடணும், காணிக்கப்பட்டேன். மறுபடியும் பாடுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் உண்டு. எல்லாரும் பாடுவீங்களா? பாடுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். பாடுங்க. கபலன் ஞான எனக்கு கபலன் நீரே அல்லாமோ. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாருமே இல்லை. ஆமென். ஏழையானவன் தன்னை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறான். ஆமென். கொஞ்சம் பணம் இருந்தா ஒப்புவிக்க மாட்டான். ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே, அப்படி இருக்கிறவனை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? புழுதியில இருந்து எடுத்து பிரபுக்களோடு கூட அமர பண்ணுவார். அல்லேலூயா. யாரு உபவிக்கிறானோ, எனக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ, அவங்க ஒரு நாளும் மற்றவங்கிட்ட உதவி கேட்கிற மாதிரி கர்த்தர் வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் அவங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு இது சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. முதல்ல சொன்ன ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு, ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற ஜனத்திற்கு கர்த்தர் சகாயம் பண்ணுவார். 2வது திக்கற்றவர்களுக்கு. அதனாலதான் இயேசு கூட சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் ஒரு நாள் சொல்லாத, நானாத நீ ஒரு நாளுமே சொல்லாத, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாத, எப்பவும் சொல்லு, இயேசு எனக்கு இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? உங்க நெஞ்சில் தட்டி ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன், இயேசு எனக்கு இருக்கிறார். யார் இல்லாட்டாலும் இயேசு எனக்கு இருக்கிறார். அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார், அவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது இந்த காரியத்தை வாசிங்க.
அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. அதனாலே நாம் தைரியம் கொண்டு. ஆமென். இது ஒரு பெரிய விசுவாச அறிக்கை. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சகாயம், அதனால நான் என்ன மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், எல்லா நேரத்திலையும் உதவி செய்கிறார். அதனாலே, எதனாலே? அதுக்கு முந்தின வசனங்களை வாசிங்க, முந்தின வசனத்தை வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, ஆமென், ஸ்தோத்திரம். பண ஆசை, பண ஆசை. நீதிமொழிகள்ல பிரசங்கி சொல்லும்போது சொல்றான், பிரசங்கில சொல்லும்போது சொல்றாரு, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். எல்லாருக்கும் பணம் தேவை. எனக்கு பணம் வேண்டாங்கிறவங்க மாத்திரம் ஒரு அளவிலே சொல்லுங்க. அப்ப அதுல ரொம்ப உஷாரா இருக்கும். பணம் விஷயத்துல ரொம்ப ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனா பண ஆசை ரொம்ப கேடம். வாசிங்க அந்த பகுதியை. ஸ்தோத்திரம். பண ஆசை தான் பெரிய. வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல கடைசியில வாசிமா, அந்த பகுதி எடுத்து வாசிமா. 1 தீமோத்தேயு 6, 9, 10 வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. பண ஆசை என்ன பண்ணுதான்? எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து ஸ்தோத்திரம், அநேக வேதனையினால தங்களை உருவ குத்தி கொண்டு, பணம் 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 பணம். ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை, வேலைக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், சம்பாதிக்கணும், பணம் பணம். அது என்னதான்? விசுவாசத்தை விட்டு விலகி தங்களை என்ன பண்றாங்களாம்? உருவ குத்தி கொண்டு இருக்கிறாங்களாம். ஒரு லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்தானோ, தன்னைத்தானே கல்லை எடுத்து குத்திக்கிட்டே இருப்பானா. அதே மாதிரிதான் பண ஆசையும் ஒரு பிசாசு. பணம் வேணுங்க, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் வேணும், பணத்துக்கு பின்னால ஓடக்கூடாது, பணம் உங்களை ஆளக்கூடாது. உங்க கையில 100 ரூபா வந்துச்சுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அதை செலவு பண்ணணும், அது நினைக்கிற மாதிரி நீங்க செலவு பண்ணக்கூடாது. புரியுதா? அது நினைக்கிற மாதிரி இப்ப சம்பளம் வாங்கின உடனே நம்ம என்னத்த நினைக்கிறோம், அது நினைக்கிற மாதிரியே நம்ம செலவு பண்ணணும். எங்க என்ன பண்ணணும்? இந்த பணத்தை வச்சு அந்த டியூவை கட்டணும், இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். கடைசியில் பார்த்தாச்சுன்னா இந்த மாதம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? அப்படிதான் நிறைய குடும்பங்கள்ல வாழ்க்கையில் இருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டுட்டே போயிடுவாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு ஒரு நேரம் இல்லை, எங்க போயிட்டோம்? சம்பாதிக்க போயிட்டோம். ஆண்டவரை தேட நேரம் இல்லை, எங்க போயிட்டோம்? பணம் ரொம்ப முக்கியமான வேலை, அங்க போயிட்டோம். ஸ்தோத்திரம். தங்களை தாங்களே, ஆமா, வேதத்துல அநேகர் இருக்கிறாங்க. கேயாசி, பண ஆசை. எலிசாவுக்கு பின்னால ஒரு பெரிய தீர்க்கதரிசியா வர வேண்டியவர், பண ஆசை. ஊழியக்காரங்களுக்கும் அப்படி இருக்குது, பண ஆசை. ஸ்தோத்திரம். பின்னால போய் என்ன பண்றான்? நாகமானுக்கு பின்னால போய் பணத்தை வாங்கிட்டு வந்து நாகமானுடைய குஷ்டரோகத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். இன்னும் பவுல் சொல்லும்போது சொல்றான், தேவமாய் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டுட்டு போயிட்டான். ஊழியத்துல கூட வந்துட்டே இருந்தவன் திடீர்னு உலகத்தினுடைய காரியம், ஊழியம் வேண்டாம், உலகத்தினுடைய காரியத்தை போயிட்டான். ஸ்தோத்திரம். இயேசு கூட 12 சீசர்ல ஒருத்தனா இருந்தவன் யூதாஸ் காரியத்து. பண ஆசை இயேசுவையே காட்டி கொடுத்தான். பண ஆசை நமக்குள்ள ஒரு நாள் இருக்கும். நம்மிடத்துல இருக்கிறது போதும், கர்த்தர் எனக்கு தருவார், என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு என் தேவை 1000 ரூபாய் இருந்தா தருவார். நான் அடிக்கடி சொல்ற காரியம். என்ன ஒரு நாள் என் காரியம் 1 கோடி ரூபாயா இருந்தாலும் அதை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனால நமக்கு பண ஆசையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இல்லாம இருந்தா நம்ம எப்படி தைரியமா சொல்ல முடியுமா? அதனாலே நாம் தைரியம் கொண்டு 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நாம் தைரியம் கொண்டு
கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயன், நான் பயப்படவே மாட்டேன். என் பண தேவைக்காக பயப்பட மாட்டேன். ஒரு வியாதியை குறித்து பயப்பட மாட்டேன். இந்த காரியத்துல இந்த தேவை எப்படி செய்ய போறோம் அப்படி குறித்து பயப்படவே மாட்டேன். ஏன்? கர்த்தர் எனக்கு சகாயன். அல்லேலூயா. தைரியமா சொல்ல முடியும். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சகாயரா இருந்தா எந்த காரியத்திற்கும் நீங்க பயப்படவே மாட்டீங்க. எந்த காரியத்துக்கும் பயப்படவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கண்ணு பணத்திலேயோ உலகத்திலேயோ போகும்போது தான் பயம் வரும். ஆண்டவரே பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் பயப்படவே மாட்டான். பேதுரு ஆண்டவர் கடல் மேல் நடந்து வர்றதை பார்த்து நானும் நடந்து வர்றேன்னு சொன்னான். நடந்து வந்துக்கிட்டே இருந்தான். இயேசுவை பார்த்துக்கிட்டே வந்தான். அது வரைக்கும் அவனுக்கு பயம் இல்லை. ஆனா கொஞ்ச நேரம் ஆனவனு பெரிய அள வர்றதை பார்த்தான். அதுக்குள்ள அவனுக்கு பயம் வந்துட்டு, ஐயரே என்னை ரட்சியும். அல்லேலூயா. ஆண்டவர் உடனே அவனுக்கு சகாயம் பண்ணார். உடனே அவனுக்கு சகாயம் பண்ணார். நம்முடைய வாழ்க்கையிலையும் எப்பவும் நம்முடைய கண் ஆண்டவரையே பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்கள் எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 46 கடைசி வசனம், கடைசியில் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையிலே கர்த்தர் அதற்கு சகாயம் பண்ணுவார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் அதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கை ஏற்றி சுரக்கா வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனோம், சாமி கும்பிட்டோம், அதுக்கப்புறம் இஷ்டமா வாழ்ந்தோம் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமா, நான் யாரையும் சார்ந்து வாழ அழைக்கப்பட்டவன் இல்லை. நான் என் தேவனையே சார்ந்து வாழ அழைக்கப்பட்டவன். அவரையே நம்பி வாழ அழைக்கப்பட்டவன். அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவரிடத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அப்படி சொல்லும்போது கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி சொல்லும்போது எனக்கு ஆபத்து வராதுன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு தீங்கு வராதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா ஆபத்து காலத்தில் 46 சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, த பெர்ஃபெக்ட் ஹெல்பர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது. அனுகூலமா இருக்கிறவர். ஆபத்து வந்துச்சுன்னா பவுல் சொல்ற மாதிரி எல்லாரும் ஓடிடுவாங்க. ஒரு கஷ்டம்னு உங்க வாழ்க்கையில வந்து பாருங்க, உங்க கூட யாரும் நிப்பானி பாருங்க, ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல என் கூடவே இருப்பார், உங்க கூடவே இருப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்க உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்துல, அந்த ஆபத்து காலம் அந்த வசனத்துல அந்த சங்கீதத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். அதை சொல்லி படிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். எப்படிப்பட்ட ஆபத்து பாருங்க. உலகத்துல யாருக்குமே எப்படியுமே வந்திருக்காத ஒரு ஆபத்து. வாசிங்க 46 2வது வசனத்தை வாசிங்க. பூமி நிலை மாறிட்டு, நல்லா கவனிங்க, கொஞ்சம் அப்படியே வாசிக்கும் போது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. பூமி நிலை மாறிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி என்ன பண்ணுதான்? தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்குது. நிலை மாறிட்டுன்னு வச்சுட்டீங்களேன், இப்படி சுத்த ஆரம்பிச்சுன்னு வச்சுட்டீங்களேன். இப்படி சுத்த ஆரம்பிச்சுன்னா நீங்களும் நானும் பல்ட்டி அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறாங்கல்ல ஜனங்கள், ஸ்பேஸ்ல போய் வரவங்க பார்த்துப்பீங்களா? இப்படி பறப்பாங்க, காலன் இப்படி நீட்டுவாங்க. அது இப்படி சுத்த ஆரம்பிச்சுட்டாலும், அப்படியே ஒரு நிலைமை வந்தாலும் அப்புறம் என்ன சொல்ல பாருங்க. ஆமா, எமயமலையும் குன்றத்தூர் மலையும் வேற எங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற மலை எல்லாம் எங்க போயிட்டான்? மெரினா கடல்ல போய் விழுந்துச்சு. அப்படி விழுந்து, அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படிலாம் வாசிக்கணும். மலையெல்லாம் கடல்ல விழுந்துச்சுன்னா என்ன பண்ணும்? தண்ணி கொந்தளித்து பொங்கி வருது. அதனால என்ன ஆகுதான்? பர்வதெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது. பர்வதத்தெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, நாம் பயப்படுறோம். ஒரு அல்லலையோ வரலையே. நம்ம பயந்துட்டு தானே இருக்கிறோம். பயப்படுவோம்னு சொல்றதுக்கு இன்னும் தைரியம் வரல. நாம் பயப்படும். என்னதான் நடக்கட்டும், இதை விட பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில் நடந்துட போதா? பூமி நிலம் மாறிட்டு போகுதா? ஸ்தோத்திரம். நீங்க நிக்கிற பூமி விளந்துட்டா? இல்லைன்னா ஸ்தோத்திரம் பர்வதம் மலைகள் பெயர்ந்து போச்சா? ஸ்தோத்திரம் சமுத்திரம் குலுங்குதா? ஒண்ணுமே நடக்கலையே. ஆனாலும் பயந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தாலும்
கர்த்தர் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார். அதனாலதான் அவன் சொல்றான், ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்ன செய்வான்? எவ்வளவு பேருக்கு மனுஷ பயம், எவ்வளவு பேருக்கு மனுஷ பயம் இருக்கு பாருங்க. அவங்க சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்க பாஸ்டர், நீங்க சொல்றீங்க, ஆனா எங்க சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்களே. அதான் கண்ணி, அதான் கண்ணி, அதான் பிசாசு உனக்கு வச்சிருக்கிற வலை. ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், நான் தைரியமா சொல்றேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் இயேசு சொன்னார், மனுஷனுக்கு பயப்படாத, பிசாசுக்கு பயப்படாத, உன் மாம்சத்தையும் உன் சரீரத்தையும் நரகத்துல தள்ள, அதாவது கொலை செய்யறவங்களுக்கு பயப்படாத, உன் ஆத்மாவையும் நரகத்துல தள்ள வல்லவருக்கே பயப்படுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருந்துச்சுன்னா, கர்த்தர் எனக்கு சகாயராக இருப்பார், நான் பயப்படேன். ஹல்லேலூயா. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, ஒரு மனுஷனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு பிசாசுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, ஒரு புள்ளி சூனியத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை, ஒரு மந்திரவாதத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நான் தைரியமா இருக்கிறேன், கர்த்தர் எல்லா சூழலும் எனக்கு சகாயராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சகாயத்தை நீங்க பெறணும்னா, நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு, அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்தா, கர்த்தர் எப்பொழுது உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஒருவேளை நீங்க திக்கெட்ட நிலைமையில இருக்கிறீங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, கவலைப்படாதீங்க. ஏழையானவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறான், உம்மிடத்துக்கு ஒப்புவிக்கிறான். திக்கெட்ட பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுங்க. ஒருத்தர் உதவி உங்களுக்கு தேவையே இருக்காது. கர்த்தர் உங்களுக்கு நித்தமும் அதிகாலை தோறும் ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கடைசியா பண ஆசை இல்லாதவங்களா இருந்து, உங்களுக்கு இருக்கிறது போதும், உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். உங்க குறைகளை நிறைவாக்குற ஒருத்தர் உண்டு, அவர் ஐஸ்வர்ய சம்பனர், அவர் உங்களை ஐஸ்வர்யனாய் மாற்றுவார். ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வேலைக்கார சொல்றான், என் எஜமான் செல்வ ஜீமானாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் சொல்றான், நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு மற்றவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை, கர்த்தர் என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றுவார். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணார்னு சொல்லும் போது நீங்க மற்றவங்க விட எல்லாவற்றிலும் மேன்மையா இருப்பீங்க.